Hi friends, welcome to my channel. Today topic வந்து percentageல lesson 5 பார்க்க போறோம். ஆல்ரெடி percentageல lesson 1ல இருந்து 4 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோல நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணின்னு வரேன். நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் ஒன்னொன்னும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இன்னைக்கு வந்து லெசன் 5ல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா பேஸ்ட் அண்ட் ஓட்டர்ஸ் எலெக்ஷன்ஸ். இதுல வந்து எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு மெத்தட் பார்ப்போம். வேலிட் ஓட்ஸ் ஒன்னு பார்ப்போம், இன்வேலிட் ஓட்ஸ் பார்ப்போம். இதுல வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 5 கொஸ்டின்ஸ் வந்து வேலிட் கொஸ்டின்ஸா பார்ப்போம். வேலிட் ஓட்ஸ் யூஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன்னொரு 3 வந்து இன்வேலிட் பேஸ் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து ஒண்ணுமே ஒரு டாபிக், அதனால நீங்க எல்லா கொஸ்டினுமே வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் எல்லா மெத்தட் கொஸ்டினும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஓட்ஸ்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஎம்கே கேட் 5000 votes அண்ட் won the election அப்படின்னா நான் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே வந்து 5000 ஓட்ல வந்து எலெக்ஷனை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, ADMK won the election by a majority of 5000 votes. இது என்ன புரியுது பாத்தீங்கன்னா, ADMK வந்து வின் பண்ணிட்டாங்க. எத்தனை ஓட்டு மெஜாரிட்டியில வின் பண்ணிருக்காங்கன்னா 5000 votes மெஜாரிட்டியில வின் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுதான் பேஸ் பண்ணி வரும். இது ஒரு நோட்ஸ், சைட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல வந்து மெஜாரிட்டி பை அப்படி வந்துச்சுன்னா வந்து வின்னருக்கும் இப்போ வின் பண்ணிருக்கிறவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து மெஜாரிட்டின்னு வரும். ஓகேங்களா? அப்புறம் டோட்டல் ஓட்ஸ் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து 100% தான் இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் வேலிட் ஓட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 5 sums பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 person contest an election of parliament. The winner candidate secured 57% of the total vote polled and won by a majority of 42,000. The total number of votes polled is. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நீங்க தமிழ்ல யோசிச்சு பாருங்க. 2 person contested an election of parliament. 2 person வந்து எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க. The winning candidate secured 57% of the total votes. Total voteல 57% votes வாங்கி வின்னர் ஒருத்தர் வந்து வின் ஆயிடுறாங்க. And won by a majority of 42,000. அவங்க வின் பண்ணது எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னா 42,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணாங்களாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு. அப்போ மொத்தம் எத்தனை ஓட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி அதை மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் டோட்டல் எவ்வளவு ஓட்ஸ்னா 100%. எப்பவுமே 100% தான் டோட்டல்ல ஓட்ஸ். அதுல வின் ஆனவங்க ஓட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 57%. நம்ம அந்த 57% அப்படியே போட்டுக்கணும். அப்ப லூசர், அப்ப தோத்தவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாங்க? இது வந்து சிம்பிள் பர்சன்டேஜ்ல நம்மளுக்கு தெரியும். 100%ல வந்து 57% வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 100ல இருந்து 57 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 43% கிடைக்கும். 43% தானே லூசரா இருப்பாங்க. வின் பண்ணவங்க போய் மீதி இருக்கவங்க லூசர். இப்போ 43% வந்து லூசர். ஆனா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பை a majority of 42,000. அப்ப மெஜாரிட்டி கொடுக்கும்போது நம்ம இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து 57 டிஃபரன்ஸ் 43 பண்ணும்போது 14% வரும். சரிங்களா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மெஜாரிட்டி தான் நம்ம பார்க்க போறோம்.
ஆல்ரெடி 42,000 வந்து மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால 14% ஈக்குவல் டு 42,000. 100% ஓட்டு போட்டவங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாது, அதனால நம்ம எக்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி நான் பர்சன்டேஜில் வந்து எல்லா சம்லையும் பார்க்கலாம். 4th சம்லாம் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் போட்டிருப்பேன். இது எப்படின்னு தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அடுத்து நம்ம எப்பவுமே போல இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இதை வந்து இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 14 into x ஈக்குவல் டு 42,000. இது இந்த பக்கம் போகும்போது இன்ட்டு 100 ஆகிடுதா. 1 14s are 14, 3 14s are 42. அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் 3,000 into 100 இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 lakhs. இதுதான் வந்து டோட்டல் மெம்பர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து எவ்வளோ? 3 lakhs. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்க. In a election, a candidate secured 40% of the votes but is defected by the only other candidate by a majority of 298 votes. Find the total number of votes recorded. இங்க வந்து defected அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியம். இன்னும் எலெக்ஷன்ல வந்து கேண்டிடேட் செக்யூர்ட் 40% ஓட்ல வந்து candidate secured 40% of vote but is defected by the only other candidates. இவங்க வந்து 40% ஓட்ல வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்க. The only other candidate by majority of 298 votes. Find the total number of votes recorded. அப்படின்னா டிஃபெக்டட்னாலும் வித்தியாசம் தான் நினைக்கிறேன். இப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம புரியுற மாதிரி எழுதினோம். கொடுத்துருக்கிறத வச்சு டோட்டல் நம்மளுக்கு தெரியும் 100%. வின்னானவங்க எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல. அப்போ டிஃபெக்டட்னா தோத்தவங்க தான் டிஃபெக்டட். சரிங்களா? இது டிஃபெக்டட்னாலும் லூசர்னாலும் ஒன்று தான். அப்போ 40 ஓட்டு வச்சு ஒருத்தர் வந்து லூஸ் ஆயிருக்காங்க. அவங்க வந்து லூசர், அவங்க வந்து தோத்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு லூசர் தான் கொடுத்துருக்காங்க, வின்னர் கொடுக்கல. அப்போ லூசர் எவ்வளோ? 40%. அப்போ நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சது 100%ல 40% வந்து தோத்துட்டாங்களாம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 100லேருந்து 40 மைனஸ் பண்ணீங்கன்னா 60. இதுதான் நம்மளுக்கு வின்னர் கிடைப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மெஜாரிட்டி பை எ மெஜாரிட்டி. மெஜாரிட்டினாவே தெரியும், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 60% டிஃப்ரெண்ட் 40% பண்ணும்போது 20%. அப்போ 20% வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 298. அப்போ 20% ஈக்குவல் டு 298. அப்போ 100% டோட்டல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்னா எவ்வளோன்னு தெரியல, அதனால நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 20 into x equal to 298 into 100. x பண்ணும்போது இந்த 20 கீழே போயிடும், டிவைட்ல வந்துடும். அப்போ 298 into 100 divided by 20. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம். 1 2s are 2, 5 2s are 10. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x equal to 1490 கிடைச்சது. இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் votes. ஓகேவா? தேர்ட் பாருங்க. In a election between two candidates, one gets 72% of the total votes. If the total votes are 8,200, by how many votes did the winner win the election? அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த கொஸ்டின் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் பிட்வீன் டூ ரெண்டு பேருக்கு நடக்குது. ஒருத்தர் வந்து 72% வாங்கியிருக்காங்க. வின்னர் யாரு லூசர் யாருன்னு சொல்லல, அவங்க வந்து 72% வாங்கியிருக்காங்க. இஃப் த டோட்டல் ஓட்ஸ் ஆர், மொத்தமா 72% வாங்கியிருக்காங்க. மொத்தமா தோத்தவங்க ஜெயிச்சவங்க சேர்த்து 8,200 votes. How many votes did the winner win the election? அப்போ இந்த 72% ஓட் வாங்கினவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம எவ்வளவு பேருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் வந்து 100% வச்சுப்போம். இங்க 72 கொடுத்துருக்காங்க. 72னா இதுக்கு அடுத்து லூசர் எவ்வளவு வாங்கி, இப்போ 100ல 72 போனா 28 28% வாங்கணும்.
இப்போ 28 இருக்கு, 72% இருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் யார் வின்னரா இருப்பா. 72% தானே, அதனால வின்னர் வந்து நம்ம 72% வச்சுக்கிறோம், லூசர் வந்து நம்ம 28% வச்சுக்கிறோம். ஓகேவா. இதுல வந்து மெஜாரிட்டி இருக்கான்னு பாருங்க. மெஜாரிட்டி கொடுக்கல, பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இருந்தாலும் இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கணும். வின்னர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். பை நான் சொல்லியிருப்பேன், மெஜாரிட்டி ஆர் பை இருந்துச்சுன்னா வந்து நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதுல வந்து பை ஹவு மெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பை இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 72% டிஃபரன்ஸ் 28%, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 44% வரும். சரிங்களா. இப்போ 100% என்ன சொல்லிட்டாங்க, இஃப் த டோட்டல் ஓட்ஸ் வந்து 8200, அப்ப டோட்டல்னா எவ்வளவு 100%. 100% இருக்கவங்க வந்து 8200 வாங்கிட்டாங்க. அப்போ how many votes did the winner, அப்போ நம்ம வந்து இந்த மெஜாரிட்டி ஓட்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். மெஜாரிட்டி வந்து 44%, அவங்க எவ்வளவு ஓட் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல, அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். எக்ஸ் ஈக்குவல் டு 8200 இன்டூ 44 வந்துடும். இந்த சைடு 100 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆயிடும். அப்புறம் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 82 44 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3608 votes தான் வந்து வின்னர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் an election between two candidates, the candidate getting 60% of the votes polled is elected by a majority of 14,000 votes. The number of votes polled by the winning candidate is, question பாருங்க. in an election between two candidates, ரெண்டு கேண்டிடேட்ஸ்க்கு நடுவுல ஒரு எலெக்ஷன் நடக்குது. the candidate getting 60% of votes polled in elected by the, ஒருத்தர் வந்து 60% வாங்கியிருக்காங்க. மெஜாரிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14,000 votes கொடுத்துருக்காங்க. the number of vote polled by the winning candidates அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து 60% வாங்கினாங்க. மெஜாரிட்டி அவங்க ரெண்டு பேர் ஓட்டிங்ல நிக்கிறாங்க. அவங்களோட மெஜாரிட்டி வந்து 14,000. இப்போ வின்னர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாங்க தான் கொஸ்டின். இப்போ நம்ம எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி டோட்டல் வந்து எவ்வளவு 100%. 60 பேர், 100ல 60ன்றது பெரிய நம்பர். அப்போ 60 பேர் வந்து 60% வாங்கியிருந்தாவே அவங்க வின்னர் தான். அதனால வின்னர் எவ்வளவுன்னு நம்மளே போட்டுக்க வேண்டியதான். நம்மளே 60 வந்து வின்னரா தான் இருப்பாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணி 60% வந்து வின்னர் போட்டோம். லூசர் எவ்வளவு, 100ல 60 போனா 40% எடுத்தவங்க தான் லூசரா இருப்பாங்க. 60% எடுத்தவங்க கண்டிப்பா வின்னரா தான் இருப்பாங்க. அது போட்டோம். மெஜாரிட்டின்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல பை எ மெஜாரிட்டி அப்படின்னு கொடுத்தாவே என்னது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 60% இன் டிஃபரன்ஸ் 40%, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 20%. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம், 20% மெஜாரிட்டில இருக்கிறவங்களுடைய ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 14,000 போட்டு அதுல கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப 20% ஈக்குவல் டு 14,000. ஆனா வின்னர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 60% ஈக்குவல் டு வின்னர் எவ்வளவு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 14,000 இன்டூ 60 டிவைடட் பை 20 வந்துருமா. இது 120 20, 320 60. ஓகேவா. 14,000 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 42,000. இதுதான் வந்து வின்னர் வாங்கியிருக்க ஓட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. In an election 3 candidates contested. The first candidate got 40% votes and the second got 36% votes. If the total number of votes polled were 36,000, find the number of votes got the third candidate. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 3 கேண்டிடேட் வந்து போட்டி போடுறாங்களாம் எலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 40% ஓட் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பர்சன் வந்து 36% வாங்கியிருக்காங்களாம். அப்ப தேர்ட் பர்சனோடைய பெர்சன்டேஜும் கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 36,000. இப்ப வாங்க நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்மளுக்கு எப்பவுமே 100% தான்.
ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க 40%. செகண்ட் கேண்டிடேட் வந்து 36% வாங்கியிருக்காங்க. தேர்டு கொடுக்கல. ஆனா நம்ம கொடுக்கலன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம தேர்டு தானே கண்டுபிடிக்க போறோம். அதனால ஈஸியா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 100ல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து வேற கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 76 வரும். 100ல 76 மைனஸ் பண்ணீங்கன்னா மீதுனா வருது 24%. இதுதான் வந்து தேர்ட் கேண்டிடேட் இருப்பாங்க. அதனால நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 36,000. இப்போ டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் எப்பவுமே 100%. 100% இருக்கிறவங்களோட ஓட் வந்து 36,000 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் கேண்டிடேட்டை கேட்டிருக்காங்க. தேர்ட் கேண்டிடேட் என்னது 24%. அவங்க வந்து எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் தெரியாததுனால. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் இங்கேயே, சாரி சொல்ல மறந்துட்டேன், எல்லாத்துலயுமே வந்து பர்சன்டேஜ் வந்து கேன்சல் ஆகும். இந்த சம்ஸ்ல எல்லாம் நான் கேன்சல் பண்ணாமே போட்டு இருப்பேன். நீங்க போடும்போது பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? இதுலயுமே நான் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணல. நீ போடும்போது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு. இப்போ என்ன வருது, x equal to 360 into இந்த 24 பக்கம் வரும்போது 24. அப்போ x இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. 360 into 24, 4 0 பண்ணும்போது 0, 4 6 are 24, 4 பேலன்ஸ் 2, 4 3s are 12, 13 14 அப்படியே போட்டுருவோம். 2 0 கூட பண்ணும்போது 0, 2 6 are 12, 2 பேலன்ஸ் 1, 2 3s are 6 plus 1 7. இதை ஆட் பண்ணீங்கன்னா 8,640 வருது. இதுதான் வந்து எக்ஸ். எக்ஸ்ன்றது என்னது, தேர்ட் கேண்டிடேட் வந்து 8,640 ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாருங்க, பேஸ்ட் ஆன் இன்வேலிட் ஓட்ஸ். நிறைய பேர் வந்து இன்வேலிட் ஓட்ஸும் போடுவாங்க. அதை வச்சு ஒரு 3 சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, in a college election between two candidates, 10% of the votes cast are invalid. The winner gets 70% of the valid votes and defect the loser by 1,800 votes. How many votes were totally cast? Question ஒன்னு படிங்க. In a college election between two candidates, ஒரு காலேஜ்ல எலெக்ஷன் இருக்குது. 2 பேர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க காலேஜ்ல. 10% வந்து என்ன சொல்றாங்க, இன்வேலிட் சொல்லிடுறாங்க. வின்னர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 70% தான். அப்போ தோத்தவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல கொடுக்கல, 1,800 கொடுத்துட்டாங்க. இது வந்து மெஜாரிட்டி. இங்க பை 1,800 ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க. லூசர் எவ்வளவுன்னு கொடுக்கல. அப்படின்னா இது வந்து மெஜாரிட்டி. 2 பேருக்கும் மெஜாரிட்டி வந்து 8,800. How many votes were totally cast கேட்டாங்க. மொத்தம் எத்தனை ஓட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல போடலாம். டோட்டல் எவ்வளவு 100%, இன்வேலிட் எவ்வளவு இருக்கு 10%. நம்ம நார்மலா வேலிட் இதுல எப்படி போடுவோம், 90% கொடுத்துருவோம். 70%னா பேலன்ஸ் இருக்கிறது தான் லூசர்னு நம்ம போட்டுடலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, டிஃபெக்ட் த லூசர். அவங்க லூசர்த்தி எவ்வளவுன்னு தெரியல. சரிங்களா? ஆனா என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் எவ்வளவு ஓட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றான், நம்ம இந்த மெத்தட்ல போடக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க, 70% ஆஃப் 90ல 70% தானே வின்னரு. ஆல்ரெடி 10 பேர் வேலிட் இல்ல. அப்ப 90ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 70% ஆஃப் 90 குத்துக்கிறோம். இது எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற லெசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் எப்படி போடணும்னு தெரியும். அதனால இப்போ 70% 17 into 100 போடணும். ஆஃப் இருக்கிறதுனால இன்டூ 90 போடணும். இந்த 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 63% வரும். இதுதான் வந்து வின்னரோடைய பர்சன்டேஜ். லூசர் கேட்டிருக்காங்க. லூசர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 90%ல இருந்து வின்னரை மைனஸ் பண்ணா லூசர் கிடைச்சிடும். அதனால 90% மைனஸ் வின்னர் எவ்வளவு 63%. அதை போட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 27% கிடைக்கும். இதான் லூசர். தெரிஞ்சுச்சுங்களா?
இப்போ நம்ம மெஜாரிட்டி காணணும். பை கொடுத்துருக்கறதுனால, பை கொடுத்து நம்பர் கொடுத்ததுனால நம்ம மெஜாரிட்டி பார்க்கணும். அப்போ 63% டிஃபரன்ஸ் 27% கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்குது? 36% கிடைக்குது. 36% கிடைக்குது. அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க மறுபடியும். பை 1800 votes சொல்லிடுறாங்க. அப்போ மெஜாரிட்டி வந்து 1800 votes. மெஜாரிட்டி இங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 36%. அப்போ 36% equal to 1800. 100% கேட்குங்க. கொஸ்டின் நினைக்கிறாங்க ஹவு மெனி votes were totally cast. இப்போ டோட்டல் கேட்டிருக்காங்க. டோட்டல் கேட்கும்போது நம்மளுக்கு டோட்டல் எப்பவுமே என்ன போட்டிருக்கோம்? 100% தான் டோட்டல் போக்குறோம். அப்போ 100% equal to எவ்வளோன்னு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ வந்து பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்துடும். 1800 இந்த 100 இந்த பக்கம் வரும்போது இன்ட்டு 100 ஆயிடும். 36 வந்து இந்த சைடு மல்டிப்ளைல இருக்கிறது இப்படி வரும்போது டிவைட் ஆயிடும். இப்போ பை 36 போட்டுக்கிறோம். 1 18s are 18, 2 80s are 36, 1 2s are 2, 15 2s are 100. அப்போ இது 100 into 50 இருக்குதா? இங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x equal to 5000. இப்போ டோட்டலா எவ்வளவு பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னா 5000 votes போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 8% of voters in an election did not cast their votes. In this election, there were only 2 candidates. The winner by obtaining 48% of the total votes defected is contestant by 1100 votes. The total number of votes in the election was. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க 18% of votes வந்து votes in an election not cast their votes. 8% வந்து not cast. அப்போ 8% vote வந்து invalid அவங்களே சொல்லிடுறாங்க. In this election there were only 2 candidates. 2 கேண்டிடேட் மட்டும்தான் நிக்கிறாங்க. The winner by obtained, winner வந்து 48% வாங்கினாங்க. Of the total votes defected his contestant by 1100 votes. லூசர் எவ்வளோன்னு கொடுக்கல. மெஜாரிட்டி வந்து 1100 votes சொல்றாங்க. The total number of votes in the election அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க வந்து வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டல் எவ்வளவு? 100. இன்வேலிட் வந்து 8%. இதுல அதனால்தான் அவங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க அவங்க வந்து கணக்கு இல்லை. அப்போ அவங்க கணக்கு இல்லாம வந்து வின் பண்ணவங்க வந்து 48%. அப்போ 100ல 8% போச்சுன்னா 92%. 92%ல வின்னர் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 48% கொடுத்துருக்காங்க. அப்ப லூசர் எப்படி கண்டுபிடிக்கணும்? 92ல 48 போனா 44 தான் லூசர். இது கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பை 1100 வந்து ஓட்ஸ் வந்து மெஜாரிட்டின்னு சொல்றாங்க. அப்போ 48% டிஃபரன்ஸ் 44% பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4% கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு மெஜாரிட்டி ஓட்டு. 4% வந்து மெஜாரிட்டி ஓட்டு. அப்போ 4% மெஜாரிட்டி ஓட்டு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1100 கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வின்னரோடைய கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் போது 100% ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது, அதனால எக்ஸ் வச்சுக்கிறோம். பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 1100 into 100 டிவைடட் பை 4. 1 4s are 4, 25 4s are 100. அப்புறம் இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2,27,500 votes வந்து மொத்தமா பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். In an assembly election, a candidate got 55% of vote, valid votes. 2% of total votes were declared invalid. If the total number of votes in 1,04,000, then the number of valid votes polled in
ஃபேவர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துறாங்க கொஸ்டின். அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்று நடக்குதான். கேண்டிடேட் வந்து 55% வந்து வாங்கியிருக்காங்க. டோட்டலா வேலிட் வந்து 55% சொல்றாங்க. 2% வந்து என்ன சொல்றாங்க, டிக்ளேர்ட் இன்வேலிட். 2% வந்து இன்வேலிடா. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், மொத்தமே எவ்வளவு ஓட்ஸ்னா 1,04,000 ஓட்ஸ் போட்டிருக்காங்க. தென் த வேலிட் ஓட் போலிட் இன் ஃபேவரட் ஆஃப் த கேண்டிடேட் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, the favor of the candidate. இன்னும் எவ்வளவு ஓட்டு இருந்தா அவங்க வந்து 55% இருக்குல்ல, அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க. டோட்டல் வந்து 100%. இன்வேலிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கு, 100ல 2% போனா 98%. 98% போன சம்பளம் என்னன்னா 8% இல்லாம கேட்டிருந்தாங்க. இதுலயுமே அதே மாதிரி தான் 98% இருக்கு. அதுல வந்து இந்த சம்பளம் வந்து 8% வந்து போயிட்டு மீதி இருக்கிற ஓட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே 98 மொத்த ஓட்ஸ்ல இருந்து தான் கணக்கு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம எப்பவுமே போடுற இந்த மெத்தடுக்கு தான் போடணும். அப்போ 55% ஆஃப் 98 பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா 55/100 into 98. இந்த இது வந்து நான் ஆல்ரெடி பழைய லெசன்ஸ்ல பார்க்கலாம். ஆல்ரெடி முன்னாடி போட்ட லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டு இதுக்கு வரலாம். அப்படி இதெல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 53.9% கிடைக்கும். இதுதான் என்னன்னா வின்னர். அப்ப லூசர் வந்து கண்டுபிடிக்கலாம். லூசர் வந்து இந்த கொஸ்டின்ல தேவையில்லை. சரிங்களா? இந்த கொஸ்டின்ல வந்து லூசர் தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வேலிட் ஓட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 55% சொல்றாங்க. சரிங்களா? அதனால வந்து வின்னர் மட்டும் வச்சுக்கிறேன். 55%ன்றவங்க வின்னர் தான். அவங்களோட பர்சன்டேஜ் தான் அதை வந்து நம்ம பர்சன்டேஜ் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 100% எவ்வளவுன்னு கொடுத்துறாங்க, 1,04,000 ஓட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 53.9% ஈக்குவல் டு எவ்வளவுன்னு தெரியாத, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து இப்ப எப்படி பண்ணிட்டேன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இங்க புள்ளி இருக்கா, இது வந்து 10ஆல டிவைட் பண்ணா அந்த புள்ளி போயிடும். அப்போ ஒரு 0 வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 10 ஒரு டாட் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால இங்க ஒரு 0 நாங்க கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 539 into 104 இருக்கா. இந்த 104 நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 104 வந்து 100 + 4ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 539 வந்து 100 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 53900 வந்துடும். அப்புறம் 539 வந்து 4 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2156 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 56,056 வரும். இதுதான் வந்து வின்னர், ஃபேவர் பண்ண வின்னர்ஸ். வின்னர் எத்தனை பேர் ஓட்டு போட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 56,056 அப்படின்றது தான் வேல்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணும்னு நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான நிறைய டாபிக்ல இருந்து வீடியோஸ் வந்து நான் போட இருக்கிறேன். அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.